ஏஐக்கு முக்கியமாக தேவை ஃபேக்ட்ரி. என்னடா ஃபேக்ட்ரிங்கிறீங்களா? எஸ், டோக்கன் ஃபேக்ட்ரி. அதாவது கரண்ட்டை வந்து டோக்கனாக மாற்றுறதுக்கான ஃபேக்ட்ரி நிறையா கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்விடியாவோட சிப்பை வச்சு மெட்டா ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நிறையா கரண்ட்டு குடிக்கும், நிறைய ஹீட் ஜென்ரேட் பண்ணும், ஃப்ரெஷ் வாட்டர் நிறையா குடிச்சிட்ருக்கோம். அதனால் நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் வருதுல்ல. இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன்னா, இப்போ சில யூஎஸில் சில கம்பெனிஸும் ஈவன் அமேசானே இது பிளான் வச்சுருக்கு. டேட்டா சென்டர்லாம் கொண்டு போய் ஸ்பேஸில் போட்டுருவோம், ஸ்பேஸில் அன்லிமிட்டெட் இது கிடைக்கிது, சூரிய ஒளி இருக்குது, அதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அங்கே வந்து ஹீட் ரேடியேஷனுக்கும் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, அதுவும் பண்ணலாம். ஸோ டேட்டா சென்டர்லாம் வெளியே கொண்டு போய்டும், நம்ம பூமி விட்டு வெளியே கொண்டு போய்டும் அப்படிங்கிற ஒரு பிளான் சொல்கிறாங்க. இது அவர் ரீசன்ட் இன்டர்வியூவில் சொன்னார். மேபி நாட் டவுன் தி லைன் 5 இயர்ஸில் இல்லை, பட் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதுக்கு தான் அவங்க ப்ளூ ஆரிஜின் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் டுவர்ட்ஸ் அதுக்குள்ளே மூவ் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம பூமியை தாண்டி வெளியே போய் டேட்டா சென்டர் வச்சு அங்கேருந்து எப்படி டேட்டா இங்கே திரும்ப அனுப்புவாங்கன்னா, அதுக்கு தான் நிறைய ஸ்டார்லிங் சேட்டலைட் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கும் கிளாரிட்டி இல்லை, எப்படி இது ஒர்க் ஆக போகுது, இவ்வளோ பைட் ஆஃப் டேட்டா போயிட்டு வரப்போகுது, என்ன இதை சுற்றி நடக்குதுன்னு தெரியல. திஸ் இஸ் சம்திங் தட் தே ஆர் ஒர்க்கிங்.